ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து காரைக்குடி வரைக்கும் இன்னைக்கு நம்ம ஆம்னி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ராயல் டிராவல்ஸ்ல தாங்க டிராவல் பண்ண போறோம். இந்த பஸ் வந்து பெங்களூர்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போற பஸ். ஐ திங்க் பெங்களூர்ல வந்து 7 மணிக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹோசூர்ல வந்து 8 மணிக்கு பிக்கப். நமக்கு 7:45 ஆகுதுங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு பஸ் வர்றதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் நைட் டிராவலுங்க. 8 மணிக்கு ஹோசூர்ல ஏறி காலங்காத்தால 5 மணிக்கு நம்ம காரைக்குடி ரீச் ஆகும். ஸோ வாங்க டிராவல்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தோம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க ஹோசூர்ல இருந்து காரைக்குடி நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல இருக்கோங்க. ராயல் டிராவல்ஸ் ஆபீஸ் பக்கத்துல இருக்கோம், சரவணபவன் பக்கத்துல இருக்கு. ஸோ இன்னைக்கு நாம ராயல் டிராவல்ஸ்ல தான் வந்து ஹோசூர்ல இருந்து காரைக்குடி வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். ஸோ இன்னும் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ்ல பஸ் வரணும் பெங்களூர்ல இருந்து. ஸோ ஆக்சுவலா இந்த பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் வந்து ஆம்னி பஸ்ஸஸ் வருவாங்க. சில பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அங்க தனிஷ்க் சிக்னல் இருக்கும், அங்கேயே வந்து பிக்கப் பண்ணிட்டு இந்த பிரிட்ஜில் போயிடுவாங்க. நம்ம ராயல் டிராவல்ஸ்க்கு இங்க எக்ஸ்க்ளூசிவா ஆபீஸ் இருக்கிறதுனால நமக்கு பிக்கப் பாயிண்ட்ஸ் இங்க வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணுவாங்க பஸ் வரட்டும். மக்களே, இன்னும் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் தாங்க இருக்கு நம்ம ராயல் பஸ் டிராவல்ஸ் வரதுக்கு. ஹோசூர்ல இருந்து காரைக்குடிக்கு கிட்டத்தட்ட 9 மணி நேரம் இந்த பஸ் டிராவல் பண்ணுது. போற வழியில எங்க டின்னருக்கு பிரேக் எடுப்பாங்கன்னு தெரியல. நேகமா கிருஷ்ணகிரி பக்கத்துல ஏதாவது டின்னர் பிரேக் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தர்மபுரி பைபாஸ், சேலம், திருச்சி எல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து காரைக்குடி ரீச் ஆகும். இந்த பஸ் ராமேஸ்வரம் வரைக்கும் போற பஸ் இல்ல. ஸோ பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் ஸ்டாப் ஓவர் கொடுக்குறாங்க. 5 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணுவோம். மக்களே, நம்ம சேலம் ராயல் டிராவல்ஸ் பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த பிக் ஸ்மோக் கஃபேன்னு இருக்கு. இங்க எவ்வளவு பேர் வந்து காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க போல, செம்ம சீனிக்கா சூப்பரா இருக்கு பாருங்களா. இந்த பில்டிங்லயே வந்து சரவணபவன் ஹோட்டலும் இருக்கு. மக்களே, பெங்களூர்ல இருந்து ஹோசூர் வரையா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற நிறைய டவுன்ஸ்க்கு இந்த A1 டிராவல்ஸ் வந்து ஆப்ரேட் பண்றாங்க. நான் கூட கோயம்புத்தூர் போகும்போது ஒரு டைம் A1 டிராவல்ஸ்ல டிராவல் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கும் A1ல டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் நம்ம ராயல் டிராவல்ஸ்ல டிராவல் பண்றோங்க. அதுவும் வந்து டீப் சவுத்துக்கு காரைக்குடி வரைக்கும் டிராவல் பண்றோம். நம்ம பஸ் டைம் ஆச்சு, இன்னும் காணும். சரியான டிராபிக்ங்க. ஃப்ரைடே அன்னைக்கு டிராவல் பண்றோம், ஒரு வீக்கெண்டு, ஏப்ரல் மாசம். அதனால கொஞ்சம் டிராபிக் ஹெவியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்னி பஸ்ஸஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரெட் பஸ்ல எல்லாம் புக் பண்ணா சூப்பரா வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிடுறாங்க. லைவா நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம், பஸ் எங்க இருக்குன்னு. நம்ம ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து நம்ம எங்க இருக்குன்னு பாக்குறோம்ல லைவ் ஸ்டேட்டஸ், அது மாதிரியே வந்து பஸ்ஸுக்கும் இப்ப லைவ் ஸ்டேட்டஸ் பார்க்க முடியுது. அதனால நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுல இருந்து கொஞ்சம் லேட்டா கிளம்பிட்டோம், கடைசி நேரத்துல நான் இந்த லைவ் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பஸ் எங்க இருக்கு, நாம எவ்வளவு சீக்கிரத்துல போகணும் அப்படிங்கிறது. சோ நாம கிளம்பும் போது பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து ஆல்ரெடி கிளம்பிடுச்சுங்க பஸ். பட் ஆனா அங்க நிறைய பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, சந்தாப்பூர் மாதிரியான ஏரியா, எலக்ட்ரானிக் சிட்டி மாதிரியான ஏரியா எல்லாம். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே நம்ம பஸ் கொஞ்சம் ஸ்லோ எடுத்துருச்சு. ஸோ இது நாம போற பஸ் கிடையாது, இந்த பிராண்ட் பஸ்ல தான் நம்ம போறோம், ராயல் பஸ்ல தான். பட் ஆனா நிறைய ராயல் பஸ் கிளம்புதுங்க நைட்டு பெங்களூருக்குள்ள இருந்து தமிழ்நாடோட வேரியஸ் சிட்டிஸ்க்கு. பரவாயில்லைங்க, இவ்வளவு பஸ் விட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பஸ்ஸோட குவாலிட்டி எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் வெயிட் அப்புறம் நம்ம பஸ் வந்துருச்சு ராயல் டிராவல்ஸ். இங்க பாருங்களா, பின்னாடி கோ கிரீன் இனிஷியேட்டிவ் எல்லாம் போட்டிருக்காங்க, டொனேட் பிளட் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு டிராவல்ஸ் போல. ஸோ செம்ம ஹாப்பியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பிராண்டிங் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணிருந்தாங்க. பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் லிவரி டிசைன் ஆகட்டும், இன்டீரியர்ஸ் பாருங்களா, அப்படியே லைட்ஸ் எல்லாம் க்ளோ ஆகும் போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. பரவாயில்ல, நல்ல பஸ் தாப்பா புக் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு கிளம்பி. இதுக்கு நம்ம பெங்களூர்ல இருந்து காரைக்குடி போறதுக்கு உள்ளேயே
உள்ளதுலயே லோஸ்ட் பிரைஸ்ங்க. வாய் வளர்ந்து பாருங்க கண்டினியூஸா பேசினா. ஸோ வாட் எவர், ஸோ உள்ளதுலயே லோஸ்ட் பிரைஸ் பஸ். பட் ஆனா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ங்க. நாம வந்து சீட்டர்ல தான் டிராவல் பண்றோம். இது லாஸ்ட் மினிட்ல நம்ம புக் பண்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால வந்து இந்த பஸ் நான் ஏசி பஸ்ல புக் பண்ணியாச்சு. ஏசி யூஸ்வலா வந்து நமக்கு ஒத்துக்காது. ரொம்ப சம்மர் சீசனா இருந்தா கூட நான் எவ்வளவு தூரம் ஏசி அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா காலையில எந்திரிக்கும் போது மூக்குல இருந்து எல்லாமே கட்டிக்குங்க. அந்த இஎன்டி சொல்லுவாங்க இல்லையா, இயர் நோஸ் த்ரோட்டு, அது ஃபுல்லா வந்து பிளாக் ஆயிக்கும் நமக்கு. அதனாலயே வந்து நம்ம எவ்வளவுதான் சம்மர் கொடூரமா கொடூரமா அடிச்சாலும் டிராவலை நாம தள்ளி போடுவோம் ஒழிய ஏசி டிராவல் பண்றது கிடையாது. ஏசி பஸ்ஸா இருந்தாலும் சரி, ட்ரெயினா இருந்தாலும் சரி, நமக்கு சுத்தமா ஒத்துக்காது. அதே மாதிரிதான் ஹோட்டல் ஸ்டே பண்றதும். எவ்வளவுதான் வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஃப்ரீ ஃப்ளோயிங் ஏர் இருக்கிற, வென்டிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிற ஹோட்டல்ஸா தான் நம்ம பார்த்து ஸ்டே பண்றது. நமக்கு இந்த ஏசிக்கும் நமக்கும் எட்டாம் பொறுத்துங்க. அது என்னன்னு தெரியல நமக்கு. அதனாலயே வந்து நம்ம நான் ஏசி, நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கிற நான் ஏசி பஸ், நான் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின், நான் ஏசி ஹோட்டல், இந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம டிராவல்ஸ்ல எல்லாமே. உங்கள எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோசூர்ல இருந்து 8:20 கிளம்ப வேண்டியதுங்க. பட் ஆனா அரௌண்ட் 9:45 10 o'clock தான் கிளம்பணும். ஒரு 1.5 hours லேட்டு பஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ரஷ்ங்க. வீக்கெண்ட் எல்லாம் வந்து ஆம்னி பஸ்ஸஸ் பெங்களூரை தாண்டி ஹோசூருக்குள்ள என்டர் ஆகிறதுக்கே வந்து அவ்வளோ டிராபிக்ல
டைம் ஆயிருது. நம்ம பஸ் வேற மேல லக்கேஜ் வேற ஏத்திட்டு போறாங்களா, அதனால கொஞ்சம் அங்கங்க வந்து நின்னு போற மாதிரி ஆயிருது. ஸோ காலையில கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 ஹவர் லேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஹொசூர் தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராஃபிக் தான். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஊர் போறதுனாலும் வந்து எந்த கன்ஜெஷனும் இருக்காது. ஹைவேஸ் எல்லாம் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ கிருஷ்ணகிரி பக்கத்துல இந்த தாபால வந்து நமக்கு டின்னர் பிரேக். ஸோ உள்ள என்டர் ஆயாச்சு. இங்கதான் வந்து அடிக்கடி நம்ம டிராவல் பண்றோம்ல, நிறைய ஆம்னி பஸ்ஸஸ், எஸ்சிடிசி பஸ்ஸஸ், கேரளா கேஎஸ்ஆர்டிசி, கர்நாடகா கேஎஸ்ஆர்டிசி, இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் வந்து இங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. கொஞ்சம் கர்நாடகா பஸ்ஸஸும் இருக்குங்க, கவர்மெண்ட் பஸ்ஸஸ். இதெல்லாம் ஃபுல்லா ஆம்னி பஸ்ஸஸ், ராயல் டிராவல்ஸ் நிக்கிற இடம் போல. வாங்க மக்களே, டின்னர் சாப்பிட்டு கிளம்புவோம். மக்களே, வீக்கெண்ட்னாவே வந்து இந்த ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து எப்படி ஒரு 1 ஹவர் லேட் பண்ணிடுவாங்க. நமக்கு 8 மணிக்கு ஹோசூர் வர வேண்டிய பஸ் 9:20க்கு தாங்க வந்துச்சு. 10:20க்கு வந்து கிருஷ்ணகிரி பக்கத்துல வந்து ஒரு பிரேக் விட்டுருக்காங்க டின்னருக்காக. எவ்வளவு பஸ்ஸஸ் நிக்குது பாத்தீங்களா, இங்க எவ்வளவு ஆம்னி பஸ்ஸஸ் பாருங்க. ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் நிக்குதுங்க, கேரளா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், கேரளா ஸ்விஃப்ட் பஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த பஸ்ஸும் நின்றுட்டு இருக்கு. வாங்க நாமளும் ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் டிராவலர். மக்களே, நம்ம டிராவல் பண்ற ராயல் டிராவல்ஸ்ல மட்டுமே பாத்தீங்கன்னா எவ்வளவு பஸ்ஸஸ் பாத்தீங்களா, லைனா 1 2 3 4 பஸ் வந்து ஃபுல்லா ராயல் பஸ் தாங்க. அவ்வளவு பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள. ராமேஸ்வரம் ஒண்ணு, தேனி ஒண்ணு, இன்னும் நிறைய ஊர்களுக்கு. இதெல்லாம் எந்த ஊருக்கு போற பஸ் ராயல் பஸ்ன்னு தெரியல. அங்க அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது கேஎஸ்ஆர்டிசி பஸ், கேரளா பஸ். எஸ்ஐடிசி பஸ்ஸஸ் இருக்கு, A1 டிராவல்ஸ் இருக்கு. நிறைய பஸ்ஸஸ் இங்க பிரேக் எடுக்கிறாங்க டின்னருக்கு. மக்களே, இது வந்து ஹோட்டல் உதயாங்க. நம்ம கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு டயகனலி ஆப்போசிட்ல இருக்கும். அதிவிரைவு போக்குவரத்து கழகம் அங்கீகரிக்கப்பட்ட ஹோட்டலாம், கேஎஸ்ஆர்டிசி ஆத்தரைஸ்ட் ஹோட்டல். பாத்தீங்கல்ல. ஸோ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா டீ, காஃபி, டிஃபன், ஸ்நாக்ஸு, நிறைய உங்களுக்கு ஸ்வீட்ஸு, நிறைய பொருட்கள் இங்க கிடைக்கும். ஒரு ப்ராப்பர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே இருக்குங்க. தாபா மாதிரியே இல்ல, நிறைய கடைகள் இருக்கு. அங்க பார்த்தீங்களா இந்த கர்ச்சீஃப் எல்லாம் வைப்பாங்கல்ல பஸ் ஸ்டாண்ட்ல, அந்த மாதிரி கர்ச்சீஃப், ஜூஸ் கடைங்க, பாப்கார்னு, முறுக்கு, ஸ்நாக்ஸ், பிஸ்கட் ஐட்டம்ஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காஃபி, டீ, ஒரு ஹோட்டலு, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்காவா அவைலபிளா இருக்கு.
மக்களே நம்ம ஹோசூர்ல இருந்து கிளம்பி கிருஷ்ணகிரியில ஒரு டின்னர் பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் நாம கிருஷ்ணகிரி பைபாஸ் தாண்டி தருமபுரி பைபாஸும் தாண்டி இப்போ தோப்பூர் டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த டோல்கேட் கிராஸ் பண்ணோடனே வந்து நம்ம தோப்பூர் கணவாய்க்குள்ள டிராவல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓமலூர் வழியா சேலம், சேலம்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாமக்கல் வழியா கரூர், கரூர்ல இருந்து திருச்சி, திருச்சியில இருந்து புதுக்கோட்டை, திருமயம், காரைக்குடி. ஸோ இவ்வளவு டிஸ்டன்ஸ் நாம டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து கொஞ்சம் டிராபிக் இருக்குங்க நம்ம தோப்பூர் கணவாய் தாண்டுற வரைக்கும். ஏன்னா கொஞ்சம் ரோட்ஸ் வந்து திரும்பி திரும்பி போகுமா, அது போக பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒர்க் வேற நடந்துட்டு இருக்கு தோப்பூர் கணவாய்க்குள்ள. இது வந்து ரொம்ப நொட்டோரியஸ் கணவாய் இல்ல தோப்பூர் கணவா, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகும். அதனால போலீஸ் பந்தோபஸ்து நிறைய இருக்கும். அங்கங்க பாத்தீங்கன்னா டிராபிக் செக் போஸ்ட் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க சைட்ல செக் போஸ்ட், ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸ்பீக்கர்ல வேற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் நைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா பார்த்திருப்பாங்க. பேட்ரோல்லாம் நிறைய இருக்கும். அவ்வளவு செக்யூர்டா இப்ப பாத்துக்கிறாங்க ஆக்சிடென்ட்ஸை கம்மி பண்ண. இங்க பாத்தீங்களா பெரிய பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ இதை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராபிக் ஆயிடும். இந்த ஷார்ப் பென்ஸ்ல நிறைய பக்கம், எந்த பக்கம் வந்து லாரிஸ் எல்லாம் கவுந்துருமோ அந்த இடத்துலதான் மேக்சிமம் பிரிட்ஜை வந்து நல்லா கட்டிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சோடனே வந்து எந்தவித பயமும் இல்லாம நம்ம தோப்பூர் கணவாயில டிராவல் பண்ணலாம். பாருங்க கணவா கிராஸ் பண்ணி எத்தனை ஹெவி வெஹிக்கிள்ஸ் நின்றுட்டு இருக்குன்னு, லாரிஸ், ட்ரக் லோட்ஸ் எல்லாம். இவ்வளவு ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து நைட் டைம் டிராவல் பண்ணுங்க. நம்ம தோப்பூர் தாண்டி வந்தாச்சு மக்களே, கனவா தாண்டி வந்தாச்சு. இனி வந்து நம்ம ஓமலூர்ல வந்து ஒரு டோல்கேட் இருக்கும். ஓமலூர் டோல்கேட் தாண்டோடனே வந்து நம்ம சேலம் சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணுவோம். அங்க மறுபடியும் பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம காரைக்குடியில இறங்கிடுவோம். இந்த பஸ் வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போற பஸ்ங்க. அதனால இடையில நிறைய மக்கள் இறங்கியதுக்கான சான்சஸ் இருக்கு. கவர்மெண்ட் பஸ் அளவுக்கு வந்து எல்லா பஸ் ஸ்டாண்ட்ஸ்குள்ளேயும் போயிட்டு போறது கிடையாது. எஸ்சிடிசி பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா மேஜரா உங்களுக்கு சேலம், திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு போகும். பட் நம்ம ஆம்னி பஸ் தானே, டைரக்டா ஏதாவது மக்கள் இறங்க வேண்டியது ஏற வேண்டியது இருந்துச்சுன்னா அந்த சிட்டிக்குள்ள போவாங்க, இல்லாட்டி பைபாஸ்லயே அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுவாங்க. அதனால ஆம்னி பஸ் பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ற இடத்துல கொஞ்சம் லேட்டானா கூட போற வழியில பிக்கப் பண்ணிட்டு கரெக்டான டைமுக்கு நம்மள கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பஸ்ல கொஞ்சம் லோட்ஸ் எல்லாம் ஏத்துறதுனால ஒரு ஹாஃப் அன் அவர் ஷெட்யூல் டைம்ல விட ஒரு ஹாஃப் அன் அவர் 3/4 மணி நேரம் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா பஸ்ஸோட குவாலிட்டி, க்ரூ சர்வீஸ் இதெல்லாம் வந்து ஒரு குத்தமே சொல்ல முடியாதுங்க. செம்ம சூப்பரா இருக்கு, நல்ல கம்ஃபர்டபுள் ஜேர்னியா இருக்கு. ஸோ மக்களே, இரவு நேர பயணம் ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் வைப் பண்ணிட்டே போனாதான் வந்து நமக்கு டிராவல் பண்ண மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம இளையராஜா சாங் எல்லாம் வந்து நமக்கு அப்படியே தேன் சிந்தும் இரவுகளா மாத்திடும். ஸோ மக்களே, இது வந்து பாத்தீங்கன்னா வாலி எழுதின பாடல் வரிகள்ங்க. உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் அப்படிங்கிற படத்துக்காக எஸ்பிபி அவர்களும் ஜானகி அம்மாவும் பாடினது. ஸோ இதெல்லாம் வந்து 90s சாங் மக்களே. இதெல்லாம் வந்து டிராவல் போது வைப் பண்ணிட்டு போய் பாருங்களா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீங்க ரிப்பீட் மோட்ல பிளேலிஸ்ட் போட்டு வச்சுப்பீங்க. ஸோ இதோ உங்களுக்காக. வானோ இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாத்தி ராசாத்தோடுத்த மாலதா, இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச மாலதா. வானோ இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாத்தி ராசாத்தோடுத்த மாலதா, இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச மாலதா. நினைச்சது பழிச்சதம்மா, எனக்கு அது கிடைச்சதம்மா, என்னம்மா சொல்லம்மா கண்ணம்மா, கைய தொட்டு வானோ இடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட ராசாத்தி ராசாத்தோடுத்த மாலதாம், இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச மாலதாம். சின்ன சின்ன ஆசை என்ன தொட்டு பேச, கன்னி மனம் கூச, அங்கு காதல் வாசம் வீச, இது காமன் போட்ட பூச. மொட்டு மல்லி மாலை கட்டி வச்ச வேலை, பட்டுக்குறச்சேல தொட்டு கட்டி பாக்கும் சோல, மேலம் கொட்டி போடும் வேலை. ஆளான அழகான கொடிதானையா, அதில் பூத்த புது பூவில் தேர்ந்தானையா, தேனல்லி நான் உன்ன திரையேனம்மா, கரை நாடம்மா.
வெக்கமா சொர்க்கமா விட்டு விட்டு செல்லுமா, பக்கமா வந்துதான் மொத்தமா பலந்தருவானோ, ஈடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட, ராசாத்தி ராசா தொடுத்த மாலதா, இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச மாலதா. நினைச்சது பழிச்சதையா, எனக்கு அது கிடைச்சதையா, என்னம்மா சொல்லையா கண்ணம்மா, கைய தொட்டு வானோ ஈடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட, ராசாத்தி ராசா தொடுத்த மாலதாம், இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச மாலதாம். பொண்ணு மணி பூட்டி பூவிலங்கு சூட்டி, கண்ணி வரும் நேரம் அப்ப தன்னால் தீரும் பாரம், அதன் பின்னால் போதை ஏறும், கட்டிலுக்கு மேலே ரெட்டக்கிளி போலே ஒட்டி நின்னு பாடும், இளவட்டம் மோகம் தேடும், அது சொற்கள் நேரில் கூடும், வாழ்நாளில் நினைக்காத புது நாள் இது, காணாத கலையாத கலைதான் இது, தேனோடு திணையாக இணையானது, மானோடு மானாக துணையானது, எண்ணம் தான் சொல்லுது என்னமோ சொல்லுது, கண்ணம்மா வண்ணம்மா இன்பமா பொங்கி வருவானோ, ஈடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட, ராசாத்தி ராசா தொடுத்த மாலதாம், இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச மாலதாம். நினைச்சது பழிச்சதம்மா, எனக்கு அது கிடைச்சதம்மா, என்னம்மா சொல்லையா கண்ணம்மா, கைய தொட்டு வானோ ஈடி இடிக்க மத்தளங்கள் சத்தமிட, ராசாத்தி ராசா தொடுத்த மாலதாம், இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச மாலதாம், ராசாத்தி ராசா தொடுத்த மாலதா, இந்த ராசாத்தி தோளில் மூடிச்ச மாலதா. மக்களே செம்ம வைபிங் சாங்ல. சோ இந்த மாதிரி தாங்க நம்ம இளையராஜா வந்து நம்மளை கட்டி போட்டுருவாருங்க இசையில. அதுவும் 80ல 90ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் அந்த பாட்டோட வளர்ந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சும்மா வேற லெவல்ல இருக்கும். எப்படா ஒளியும் ஒளியும் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த காலங்கள் எல்லாம் ஒரு காலம். 80s 90s கிட்ஸ்க்கு தான் அதெல்லாம் தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஆரம்பிச்சு கலர் டிவி வந்து இப்ப எல்இடி ஸ்கிரீன் வரைக்கும் நாம போயிட்டோம். நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாற்றங்களை எல்லாம், இந்த டெக்னாலஜி அப்கிரேடேஷனை எல்லாம் பார்த்தே வளர்ந்ததுனால, பட் எவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆனாலும் இசைக்கு ஈடு இணை இருக்கா? எல்லா டைமும் வந்து இம்மார்டலா ஒரே மாதிரி நம்மள மகிழ்விக்கிறது இசை தான். ஸோ நம்ம இசைஞானி அவர்கள் வந்து நமக்கெல்லாம் தெய்வம் மாதிரிங்க. என்ன சொல்றீங்க? நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்தது வந்து 1992ங்க. நான் பிறந்ததே வந்து 1982. நான் வந்து அப்போ 10 வயசு. அப்போ பாருங்க எவ்வளவு பழைய சாங்னு. பட் இப்போ கேட்டாலும் வந்து செம்ம பெப்பியா இருக்குல்ல. அதுவும் இரவு நேர பயணங்கள்ல எல்லாம் இளையராஜா சாங், அது போதைங்க. சூப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்ம போற மகிழ்ச்சி எல்லாம் இருக்கே, வேற லெவல்ல இருக்கும். சோ மக்களே, இப்ப வந்து நாம திருச்சிக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, சேலம்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோமான்னு தெரியலையே. திருச்சி தான் நினைக்கிறேன். ஆமாங்க, திருச்சி தாங்க. சேலம் தாண்டியாச்சு. இப்ப நம்ம திருச்சிக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ நைட் நேரம் டிராவல் பண்றதுனால சைட்ல எக்கச்சக்கமான ஆம்னி பஸ்ஸஸ் கிராஸ் பண்ணிட்டே இருக்கு. எவ்வளவு சேசிங் பார்த்திருப்பீங்க நீங்க. சோ நம்ம பாத்தீங்களா, நம்ம தோப்பூர் கனவா தாண்டினதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து இன்னும் நல்லா வைடா ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்குமா. அதனால செம்ம தட்டி எழுப்பிட்டு வந்துருவாங்க. சோ இப்போ நம்ம விராலிமலை ரூட்ல போயிட்டு இருக்கோமா, எந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம்னு கரெக்டா தெரியலங்க. நம்ம திருச்சி சிட்டிக்குள்ள என்ட்ராயாச்சு. சோ திருச்சி தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை ரோட்ல திரும்பிட்டு நம்ம புதுக்கோட்டை கிராஸ் பண்ணி திருமயம் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் காரைக்குடி ரீச் ஆகும், செட்டிநாடு ரீஜன். சோ நம்ம திருமயம் எல்லாம் டிராவல் பண்ணிருந்தோங்க. புதுக்கோட்டை திருமயம் எல்லாம் நம்ம டிராவல் பண்ணிட்டு எக்ஸ்க்ளூசிவா சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. நம்ம சித்தனவாசல் எல்லாம் இருக்குல்ல, சித்தனவாசல் கோவில் எல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் தெரியுமா. புதுக்கோட்டையை சுத்தி வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய இருக்கு. காரைக்குடி செட்டிநாடு வீடுகள்லாம் இருக்குல்ல, செட்டிநாடு பேலசஸ், அதெல்லாம் கூட நான் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்க.
ஸோ மக்களே திருச்சி சிட்டி கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம காரைக்குடி போகும்போது அப்படியே விடிஞ்சிருங்க. காலங்காத்தால ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு ஆக்சுவலா ஷெட்யூல் படி ரீச் ஆகும். பட் ஆனா நாம கொஞ்சம் ஒரு ½ அன் அவர் டில்லேல போயிட்டு இருக்கோம். ஸோ இடையில ஏதாவது லக்கேஜ் எல்லாம் இறக்கி ஏத்துற மாதிரியான பார்சல் இறக்கி ஏத்துற மாதிரியான ஸ்டாப் ஓவர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நாம ஒரு 1 ஹவர் லேட்டா போவோம்னு நினைக்கிறேன். 6 மணிக்கெல்லாம் கண்டிப்பா ரீச் ஆயிடுவோம் காரைக்குடிக்கு. ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. செம்ம பியூட்டிஃபுல்லான இரவு நேர பயணமா இருக்கும் இது. மக்களே காலங்காத்தால 4:30 மணி ஆகுதுங்க. நாம திருச்சி தாண்டி புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு காஃபி ஷாப்ல நிறுத்தி இருக்கோம். ராக்ஃபோர்ட் காஃபி ஷாப்ல. ஸோ ஒரு காஃபி குடிச்சிட்டு இன்னும் வந்து நமக்கு ஒரு 3/4 மணி நேரம் டிராவல் இருக்கு. வாங்க பயணிப்போம். ஆமாங்க. மக்களே காலையில 4:45 போல ஆகுதுங்க. நாம புதுக்கோட்டை நகரத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நைட் நேரம் டிராவல் பண்றதோட இன்பமே இன்பம் தாங்க. நல்லா வெயிலோட தாக்கம் எல்லாம் இல்லாம, அதுவும் நம்ம சம்மர் சீசன்ல வேற டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, அதனால நைட் நேரம் டிராவல் பண்றதுதான் வந்து ப்ரிஃபரபிளா இருக்கும். ஏன்னா டே டைம்ல எல்லாம் நம்ம டிராவல் பண்ணோம் அவ்வளவுதான், அப்படியே அந்த அனல் காத்து வந்து நம்மள ட்ரை ஆக்கிடும். அதனால நம்ம ஏப்ரல் மே மாசம் வந்தாவே வந்து எப்பா கணேஷா டிராவல் பிளான்ஸே பாத்தீங்கன்னா ஒன்னா ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸா இருக்கும். இல்ல மோஸ்ட்லி வந்து இரவு நேர பயணங்களா தான் இருக்கும். மத்த டைம் எல்லாம் வந்து உங்களுக்கு டே லைட்ல வீடியோ பண்ணி போடுவேன். ஏன்னா டே லைட்ல பார்க்கும்போது நிறைய இடங்கள் வந்து நம்ம காட்சிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால. பட் ஆனா சம்மர் சீசன்ல அது முடியாது மக்களே. நாம ஒரு ஏப்ரல் மாசம் வேற டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, அதனாலதான் வந்து இந்த நைட் டிராவல். அது போக பாத்தீங்கன்னா ஆம்னி பஸ் டிராவல் வந்து நாம அதிகமா பண்ணதில்ல. சரி, அதனால ஓகே, இந்த டைம் நாம ஒரு சூப்பரான ஆம்னி
ஆம்னி பஸ் டிராவல் பண்ணி போடும், ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் நீங்க பெங்களூர்ல இருந்து காரைக்குடி, ராமேஸ்வரம், புதுக்கோட்டை இந்த மாதிரி நகரங்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணணும்னா இந்த ராயல் பஸ் டிராவல்ஸ் வந்து செம்ம சூப்பரான பஸ்ஸுங்க. ஏசி பஸ்ஸும் ஓடுது, நான் ஏசி பஸ்ஸும் ஓடுது. ஸோ உங்களுக்கு எந்த பஸ் வேணுமோ ப்ரிஃபர் பண்ணிக்கலாங்க. நம்ம ராயல் டிராவல்ஸ் மட்டும் இல்லாம நிறைய A1 டிராவல்ஸ், ரங்கநாதன் டிராவல்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிராவல்ஸ் இருக்கும் போல ராமேஸ்வரம் வரைக்கும் போறதுக்கு. காலையில காரைக்குடியில நம்மள ஒரு 5:45 6 மணிக்கு டிராப் பண்ணாங்கன்னா மறுபடியும் அடுத்த ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன் ராமேஸ்வரம் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ கரெக்டா நீங்க நைட்டு டின்னர் சாப்பிட்டு கிளம்புனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராமேஸ்வரம் போய் ரீச் ஆயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து டிராவல் பஸ் குவாலிட்டியும் நல்லா இருக்கு, ரோடோட குவாலிட்டியும் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ ஹாப்பியான விஷயம் என்னன்னா நம்ம சவுத் இந்தியா மொத்தமே பாத்தீங்கன்னா ஏறக்குறைய கிட்டத்தட்ட ஒரு 70-75% ஹைவேஸோட குவாலிட்டி எல்லாம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருச்சு. அதனால இப்போ நம்ம டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்னும் குறை சொல்ற மாதிரி இல்லைங்க. பஸ் ஆஃப்கோர்ஸ் வந்து நம்ம ரோட் குவாலிட்டி நல்லா ஆயிடுச்சுனாவே வந்து பஸ்ஸஸோட குவாலிட்டிஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். அதுவே அப்படியே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தானே. ரோடு குவாலிட்டி சரியில்லாட்டி பஸ்ஸஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அதுல ஆடி டஞ்சன் ஆயிடும். இப்போ நம்ம நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாமே நேஷனல் ஹைவேஸ்க்கு ஈக்குவலா ஸ்டேட் ஹைவேஸும் வேற நல்லா சூப்பரா டெவலப் பண்ணிட்டாங்களா. அதனால நமக்கு டிராவல் அலுப்பே அவ்வளவா தெரியறது இல்ல. சோ பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து விடிய ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க அப்படியே மேகங்கள் கலர் வண்ண கோலங்கள் போட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம திருமயம் எல்லாம் கிராஸ் பண்ணும் போதே வந்து நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. நம்மளால டே லைட்ல நல்லா இடங்களை எல்லாம் பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம காரைக்குடி ரீச் ஆயிருவோம் மக்களே. சோ காரைக்குடியில பாத்தீங்கன்னா செட்டிநாடு ஹவுசஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பெரிய பெரிய வீடுகள் இருக்கும், பேலசஸ் மாதிரி. நம்ம ராஜஸ்தான்ல ஃபோர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த டைல்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு எக்கச்சக்கமான பியூட்டிஃபிகேஷன் பண்ணிருப்பாங்க. அந்த காலத்துல கிடந்த அந்த இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் வச்சு, அந்த மாதிரியான ஒரு பொருட்கள் எல்லாம் வச்சு நம்ம செட்டிநாடு வீடுகள் கட்டியிருப்பாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா. அந்த காலத்துல வந்து சுண்ணாம்பு கற்கள் தானே, இப்ப இருக்கிற மாதிரி சிமெண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ சுண்ணாம்பு கற்கள் வச்சு கட்டியிருப்பாங்க. காரை வீடுகள் தான், பட் ஆனா அதுவே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் தெரியுமா. சோ நீங்க காரைக்குடி எல்லாம் வந்தா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய இடங்கள்ல கானாடு காத்தான் பேலஸ், செட்டிநாடு பேலஸ், இன்னொரு ஊர் கூட இருக்கு. சோ அந்த பேலஸ் எல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு குட்டி ஹெரிட்டேஜ் டூர் மாதிரி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா டைல்ஸும் இங்க ஃபேமஸ். ஆலங்குடி டைல்ஸ்னு என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டா தெரியல. அந்த வீடியோ ஆக்சுவலா பண்ணி போட்டிருக்கேன், பட் டக்குன்னு கரெக்டான பேர் வரல. சோ அந்த ஊரு டைல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். காரைக்குடி பக்கத்துல தான் அந்த ஊரும் இருக்கு. சோ அந்த ஊர்லயும் ஒரு செட்டிநாடு பேலஸ் இருக்கு. ஆக்சுவலா அதுதான் நம்ம vlog பண்ணோம். கானாடு காத்தான் பேலஸ் இன்னும் நம்ம vlog பண்ணல. பட் ஆனா அந்த ஊருக்கு ஆலங்குடி பேலஸ் வந்து நம்ம vlog பண்ணியிருக்கோம். அந்த டைல்ஸ் எப்படி பண்ணுவாங்க, ஹேண்ட்மேட் டைல்ஸுங்க. டிசைன்ஸ் எல்லாமே அந்த அச்சு வச்சு பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த ஊர் மண்ணு வச்சுதான் வந்து அந்த டைல்ஸே பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து அந்த ஊருக்குன்னு அந்த டைல்ஸ் கேரளால இருந்து வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ். பக்கத்து மாநிலங்கள்ல இருந்து வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு நேச்சுரலா ப்ரொடியூஸ் பண்ற டைல்ஸ். ஸோ அந்த வீடியோ எல்லாம் பார்க்காம இருந்தாலும் பாருங்க. ஸோ இங்க வந்து செட்டிநாடு ஹெரிட்டேஜ் சிட்டி மட்டும் இல்லாம இது வந்து எஜுகேஷனுக்கும் பேர் போனதுங்க. அழகப்பா யூனிவர்சிட்டி வேற இங்கதான் இருக்கு. ஸோ அதனால எஜுகேஷனுக்கும் நல்ல ஃபேமஸான சிட்டி தான் நம்ம காரைக்குடி. நம்ம சிவகங்கை மாவட்டத்திலேயே ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கிறது வந்து காரைக்குடி மாநகராட்சி தான். அதனால உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு 2 days டிராவல் பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா வந்து 2 நாள்ல காரைக்குடி சுத்தி இருக்கிற நம்ம பேலசஸ், அதுக்கப்புறம் டைல்ஸ் மேக் பண்ற இடங்கள், அதுக்கப்புறம் நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்துட்டு போலாம். ராமேஸ்வரத்தையும் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான ஒரு ஸ்பிரிச்சுவல் கம் ஹெரிட்டேஜ் டூர் மாதிரி ஆயிடும் மக்களே. ஸோ கண்டிப்பா நீங்க ராமேஸ்வரம் சைடு வந்தா காரைக்குடியும் வந்து அந்த டூர்ல இன்க்ளூட் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ரொம்ப ஹெரிட்டேஜ் முக்கியத்துவம் வாய்ந்த சிட்டி அப்படிங்கிறதுனால பில்டிங்ஸ் எல்லாமே வந்து அப்படியே பழைய காலத்து அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கொண்டு வரும். ஒரு மாடர்ன் அண்ட் ஹெரிட்டேஜ், நம்ம பழைய ஹெரிட்டேஜ் ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு சிட்டி தான் நம்ம காரைக்குடி. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு மக்களே, வாங்க இறங்கிறதுக்கு ரெடியாவோம். மக்களே கரெக்டா 6:20க்கு நம்ம காரைக்குடி
புது பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. இது பழைய பஸ் ஸ்டாண்டும் போகும், பட் ஆனா இங்க லக்கேஜ் இருக்கிறதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்லயே இறக்கியாச்சுங்க. ஸோ ஆக்சுவலா 7 மணிக்கு கிளம்ப வேண்டியது, வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் சரியான கூட்டம் இருக்குங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ கிளம்பிட்டு நம்ம 6:20 ரீச் ஆயாச்சு. 5 மணிக்கு ரீச் ஆக வேண்டியது, ஒரு 1 மணி நேரம் 20 நிமிஷம் லேட்டு. பட் இது வந்து யூஷுவல் தான் வீக்கெண்ட்ஸ்ல. ஸோ வெல்கம் டு காரைக்குடி மக்களே. நம்ம ஹோசூர்ல இருந்து காரைக்குடி வரைக்கும் வந்த இந்த ராயல் பஸ் டிராவல்ஸ் செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. டைமிங்ஸ் மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, வீக்கெண்ட்ஸ்ல சரியான டிராபிக் இருக்கும், பெங்களூர்லயும் டிராபிக் இருக்கும். அது போக இந்த லக்கேஜும் வேற நிறைய பார்சல் வேற கொண்டு வராங்க, அதனால அதை ஏத்தி இறக்குற அந்த டைமிங் எல்லாம் இருக்கும். ஸோ பட் அதர்வைஸ் கம்ஃபர்டபுளான டிராவல். புது பஸ் வேற, சீட்டு கூட அந்த கவர் எல்லாம் பிரிக்காமே இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு, சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ நீங்க பெங்களூர்ல இருந்து ராமேஸ்வரம்க்கு இல்ல ஹோசூர்ல இருந்து ராமேஸ்வரம்க்கு காரைக்குடி மாதிரியான டவுன்ஸ்க்கெல்லாம் வரணும்னா ராயல் டிராவல்ஸ் இஸ் பெஸ்ட் பஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from காரைக்குடி நியூ பஸ் ஸ்டாண்டுங்க. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.